கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ல நடக்க போற அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த தாமதமும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாபெரும் திருப்பு முனைகளை பத்தி இந்த சிறப்பு தொகுப்புல நாம ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். அந்த முக்கியமான நாள் உங்களோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க வேண்டிய அந்த நாள் மே 26, 2026. ஆமாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்னைக்கு தான் குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஒற்றை நாள் கன்னி ராசிக்காரர்களான உங்க வாழ்க்கையில மலைக்க வைக்கிற மாற்றங்களையும் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்க போகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல ஒரு சுருக்கமான அறிமுகம், அப்புறம் லாபஸ்தான பலன்கள், அடுத்து குருவோட 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளோட பலன்கள், கடைசியா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள். இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, முதலாவது பகுதிக்குள்ள போலாம். குரு பெயர்ச்சி 2026 ஒரு அறிமுகம். விஷயத்துக்கு வருவோம். கன்னிராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த பயிற்சியில உங்களோட 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். ஜோதிடத்துல லாபஸ்தானம்னா என்ன? அதுதான் லாபம். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறது. முக்கியமா உங்க கடந்த கால போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம். கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வர்றதே பெரிய விஷயம். அதுல குரு பகவானே அங்க உச்சம் அடையறார்னா பாத்துக்கோங்களேன், உங்களுக்கு வரப்போற பாசிட்டிவான மாற்றங்களுக்கு அவர்தான் ஒரு மாபெரும் ஆக்சிலரேட்டரா செயல்பட போறார். அடுத்ததா பகுதி 2, இந்த லாபஸ்தானத்தோட நன்மைகள் என்னென்ன? லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு உடனடியா கிடைக்க போற நன்மைகளை இப்போ பாப்போம். கடந்த காலங்கள்ல நீங்க பல வலிகளையும் ரொம்ப கடுமையான சவால்களையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதையெல்லாம் நினைச்சு இனி ஒரு நிமிஷம் கூட வருந்தாதீங்க. ஏன்னா அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்ல போற நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கு நிஜமாவே பணமழை பொழிய போகுது. உங்களோட அந்த தைரியமான முடிவுகளும் ரொம்ப தெளிவான பேச்சுகளும் இனி உங்களை எல்லார் மத்தியிலையும் தனித்துவமா காட்டப்போகுது. அதாவது தடைகள் எல்லாம் விலகி சக்சஸ் ரூட்ல ரொம்ப வேகமா பயணிக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஜெயிப்பீங்க. நீங்க படிச்ச படிப்பு இப்பதான் உங்களுக்கு நிஜமாவே கை கொடுக்க போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பாலிசி பணம், பிஎஃப் தொகை, பெண்டிங்ல இருந்த சேலரி அரியர்ஸ் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு இருந்த தாமதங்கள் எல்லாமே இனி சுக்குநூறாக போகுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உச்சம் பெற்ற குருவோட பார்வை எங்கெங்க விழுது அப்படிங்கிறது தான். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த பெயர்ச்சியில குருவோட பார்வை உங்களோட 3ஆவது வீடு, 5ஆவது வீடு, அப்புறம் 7ஆவது வீடுன்னு 3 திசைகள்ல பதிவாகுது. அதாவது உங்க அதிர்ஷ்டத்துக்காகவே 3 தனித்தனி தூண்களை அவர் உருவாக்குறார். அது என்னென்ன தூண்கள்னு இப்போ ஒன்னொன்னா டீகோட் பண்ணுவோம். பகுதி 3, குருவோட 5ஆம் பார்வை. அதாவது உங்க முயற்சிகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டத்தோட முதல் தூணான லாபகுருவோட 5ஆம் பார்வை உங்களோட 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல நேரா விழுது. இதனால என்ன ஆகும்? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும். சொல்லப்போனா நீங்க தொடுவதெல்லாம் பொன்னாகும். உங்களோட ஞாபக சக்தியும் வேலை செய்யற வேகமும் வேற லெவல்ல இருக்கும். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ரொம்ப நாளா இழுத்தடிச்ச பாக பிரிவினை, கோர்ட் கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். அது மட்டுமா, அரசு வேலை அல்லது வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு 100% சக்சஸ் உறுதி. புதுசா சொத்து வாங்குற முயற்சிகளும் கண்டிப்பா கைகூடும். இதுல உணர்வுபூர்வமான ஒரு மாபெரும் வெற்றி ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இதுவரையும் உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல தேவையில்லாம கோவப்பட்டவங்க அவங்க தப்ப உணர்ந்து மீண்டும் உங்ககிட்டயே வந்து பேசுவாங்க. நீங்க இழந்த உறவுகளும் சரி, உங்களுக்கான மரியாதையும் சரி, இனி உங்களுக்கு முழுமையா திரும்ப கிடைக்க போகுது. அடுத்து பகுதி 4, குருவோட 7ஆம் பார்வை, பூர்வ புண்ணியம் மற்றும் செழிப்பு. அதிர்ஷ்டத்தோட 2ஆவது தூணான குரு பகவானோட 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துல விழுது. இது உங்க நல்ல கர்மாக்களையும் உங்களுக்கான செழிப்பையும் காட்டுற இடம். உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயரப்போகுதுன்னு பாருங்க. முதலாவதா, அடமானத்துல இருந்த உங்களோட நகைகள், முக்கிய பத்திரங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமா மீட்பீங்க. 2ஆவதா, உங்க வீட்ல வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், திருமணம்னு சுப காரியங்கள் அடுத்தடுத்து களைகொட்டும். 3ஆவதா, உங்களை பல வருஷமா வாட்டி வதச்ச அந்த பழைய கடன்கள் எல்லாமே மொத்தமா அடைபடும். நிஜமாவே இது உங்க வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம்.
இது மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளைங்க பண்ற சாதனைகள் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து சேரும். உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. முக்கியமா தந்தை வழி உறவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத செல்வம் தேடி வரும். சமூகத்துல நீங்க கொடுத்த வாக்க எப்பாடுபட்டாவது காப்பாற்றி உங்களுக்கான ஒரு தனி முத்திரைய பதிப்பீங்க. உங்க அன்றாட பணப்புழக்கம் ரொம்பவே ஸ்மூத்தா மாறப்போகுது. இப்போ பகுதி 5க்கு வந்தாச்சு. குருவோட 9ஆம் பார்வை களத்திரஸ்தானம் மற்றும் உறவுகள். அதிர்ஷ்டத்தோட அந்த 3வது தூண் குருவோட 9ஆம் பார்வை. இது உங்களோட 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்துல விழுது. இது உங்க உறவுகளையும் உங்க ஆயுளையும் பிரகாசமாக்குற இடம். அதனால உங்க மனசுக்குள்ள ஆயுள் சம்பந்தமா ஏதாவது பயம் இருந்தா அதை இப்போவே தூக்கி போட்டுடுங்க. உங்க வேலையிலயோ தொழிலையோ திடீர்னு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். சின்ன சின்ன சண்டைகளால பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி எல்லா கோவத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒன்னு சேருவாங்க. கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரம் தேடி வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன், வெளிநாட்டுல செட்டில் ஆகிற வாய்ப்புகள்னு எல்லாம் உங்களை தேடி வரும். முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. இங்க நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல நீங்க செய்யற தான தர்மங்களும் நற்செயல்களும் உங்களுக்கு அளப்பரிய புண்ணியத்தை தரும். ஆமாங்க, இப்போ நீங்க செய்யற ஒரு சின்ன நல்ல காரியம் கூட உங்களுக்கு பல மடங்கா ரிட்டர்ன் ஆக போகுது. உங்களோட பாசிட்டிவ் கர்மாவை கூட்டிக்கிறதுக்கான மிகச்சிறந்த தருணம் இது. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வருவோம். பகுதி 6, பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள். இவ்ளோ சிறப்பான பலன்களை பத்தி பேசணும். ஆனா ஒரு நல்ல கணிப்பு நிஜமாகணும்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில சில ஆக்ஷன் பிளான்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த குரு பெயர்ச்சியில அந்த முழுமையான பலன்களை நீங்க அடையணும்னா தொடர்ந்து ஐயப்பனை வழிபடுங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான இந்த பரிகாரங்கள் உங்களை நோக்கி வரப்போற நன்மைகளை பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்க அன்றாட வேலைகளை பிளான் பண்ண இதோ ஒரு சின்ன ஷீட். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. ஏதாவது புதுசா முதலீடு பண்றீங்க இல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளை பயன்படுத்துங்க. அதே போல சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் அப்புறம் குரு ஹோரைகள்ல முக்கியமான மீட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சரி, நாம இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி சிறப்பு தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2026 மே மாசம் நடக்க போற இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த மாபெரும் பாசிட்டிவ் மாற்றம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது உங்களோட பேங்க் பேலன்ஸா, இல்ல அன்பான குடும்ப உறவுகளா, அல்லது உங்க கெரியர்ல கிடைக்க போற உச்சமா? யோசிச்சு பாருங்க. வரப்போற உங்களோட அந்த சூப்பரான எதிர்காலத்தை வரவேற்க இப்போவே தயாராருங்க. உங்களை மீண்டும் ஒரு சிறப்பான அலசல்ல சந்திக்கிறேன். நன்றி.